அமைதிபுரம் என்ற கிராமம் பேருக்கு ஏற்றாற்போல் இல்லை. மக்கள் எப்போதும் ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசுவதும் தேவையற்ற சண்டைகளில் ஈடுபடுவதுமாக இருந்தார்கள். ஆனால் அதே கிராமத்தில் இருந்த அந்த 3 குரங்குகள் மட்டும் வித்தியாசமாக இருந்தன. அந்த குரங்குகள் எதை கண்டும் பயப்படாமல், தீயவற்றை பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டிருந்தது. மற்றவர்கள் பேசும் வதந்திகளை கேட்காமல் காதுகளை பொத்திக் கொண்டிருந்தது. யாரிடமும் தீய சொற்களை பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருந்தது. அந்த சமயம் அடர்ந்த மந்தார காட்டிற்குள் தவம் முடித்துவிட்டு மக்களை சந்திப்பதற்காக முனிவர் அந்த கிராமத்திற்கு வந்தார். கிராம மக்களின் செயல்பாடுகளை கண்டு அவர் வருத்தமடைந்தார். அப்போதுதான் ஒரு மரத்தடியில் அமைதியாக அமர்ந்திருந்த இந்த 3 குரங்குகளை அவர் பார்த்தார். மக்கள் இவ்வளவு குழப்பமாக இருக்கும்போது இந்த குரங்குகள் மட்டும் எப்படி இவ்வளவு கட்டுப்பாட்டோடு இருக்கின்றன என்று முனிவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர் அந்த குரங்குகளிடம் சென்று, குரங்குகளே, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்போது ஒரு குரங்கு அவரிடம் சொன்னது, ஐயா, இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் எந்நேரமும் கெட்டதையே பேசுகிறார்கள், பார்க்கிறார்கள். அதனால் எங்களுக்கு நிம்மதியே இல்லை. எங்களுக்கு சரியான உணவும் கிடைப்பதில்லை, மகிழ்ச்சியும் இல்லை. நாங்கள் அமைதியை தேடி போக விரும்புகிறோம் என்றது. முனிவர் நெகிழ்ந்து போனார். நல்ல குணமுள்ள குரங்குகளே, நீங்கள் இருக்கும் இந்த இடம்தான் சரியில்லை. நான் இப்போதுதான் மந்தாரக்காட்டில் இருந்து வருகிறேன். அங்கே தீமை என்பதே கிடையாது. மிருகங்கள் அனைத்தும் மிகுந்த அன்போடும் ஆனந்தத்தோடும் வாழ்கின்றன. உங்களுக்கு தேவையான உணவும் சந்தோஷமும் அங்கே தாராளமாக கிடைக்கும். வாருங்கள், நான் வழிகாட்டுகிறேன் என்றார். முனிவர் அந்த 3 குரங்குகளையும் காட்டின் எல்லை வரை கூட்டிச் சென்று மந்தார காட்டிற்கு போகும் வழியை காட்டினார். அங்கே சென்ற குரங்குகள் தங்களுக்கு பிடித்தமான அமைதியான சூழலில் தாராளமான உணவோடு எப்போதும் போல நல்லவைகளுடனேயே மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. கதையின் நீதி, உள்மன அமைதி. உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், கெட்டதை பேசலாம், பார்க்கலாம். ஆனால் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில்தான் நம் மகிழ்ச்சி இருக்கிறது. நல்லொழுக்கம், கெட்டதை பார்க்காமலும் கேட்காமலும் பேசாமலும் இருப்பதே உண்மையான சந்தோஷத்திற்கான வழி.